ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்ஸர்சைஸ் 3.3லேருந்து 10th கொஸ்டின், 11th கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ 8th கொஸ்டின், 9th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 3.3 தான் லாஸ்ட் வீடியோல சால்வ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இதான் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் எல்லாம் தான். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு வரலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 10th கொஸ்டின், 11th கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஸோ 10th கொஸ்டின் பார்க்கலாம். கார்மிகன் மேட் 54 runs in 9 overs and ஆசிஃப் மேட் 77 runs in 11 overs. So 57 runs in 9 overs இவன் எடுத்திருக்கான். 77 runs in 11 overs ஆசிஃப் எடுத்திருக்கான். Whose run rate is better? So run rate அவன் என்ன கொடுத்திருக்கான் டெஃபினிஷன்னா run rate equal to ratio of runs to overs. So ratio of runs to overs. So பேசிக் ஐடியா என்னன்னா லைக் நம்ம என்ன பண்ண போறோம்னா கார்மிகன் ஒரு ஓவர்ல எவ்வளவு ரன் எடுத்திருக்கான்னு பார்க்க போறோம். பெர் ஓவர் அதாவது ஆவரேஜ் ரன் ரேட் எடுத்துக்கலாம். ஆவரேஜ் ரன் ரேட்னு எடுத்துக்க போறோம். ஆவரேஜ் ரன் ரேட் எப்படின்னா பெர் ஓவர்ல எவ்வளவு எடுத்திருக்கான்னு பார்க்கணும். ஆவரேஜ் ரன் ரேட் தான் கால்குலேட் பண்ண போறோம். கார்மேகனோட ஆவரேஜ் ரன் ரேட் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஆசிஃபோட ஆவரேஜ் ரன் ரேட். ஸோ ஆவரேஜ் ரன் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ரன்ஸ் ஸ்கோர்டு பெர் ஓவர் இதான் கால்குலேட் பண்ண போறோம். ஒரு ஓவர்ல ஆவரேஜா எவ்வளவு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, ரன்ஸ் ஸ்கோர்டு பெர் ஓவர் இதான் பண்ண போறோம். ஸோ 54 ரன்ஸ் 9 ஓவர்ஸ்னா ஒரு ஓவர்ல எவ்வளவு ரன் அப்படின்னா 54 runs corresponds to 9 overs. 9 overs. 1 ஓவர்ல அப்போ எவ்வளோ ரன்? இதுவும் யூனிட்டரி மெத்தட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்றோம். ஸோ 1 ஓவர்ல எவ்வளோ ரன்னு? 1 ஓவர் இது ரெண்டும் ஒரே ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. ஸோ அப்போ இதுவும் இந்த ஈக்குவேஷனும் ஒரே ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கும். அப்பதான் உங்களுக்கு இது இந்த மாதிரி அப்ளை பண்ண முடியும். ஸோ டிவைட் பை 9 போடுங்க, இங்கேயும் டிவைட் பை 9 போடுங்க. 54 டிவைட் பை 9 6 ரன்ஸ்னு வரும். ஸோ 6 ரன்ஸ் ஸ்கோர்டு பெர் ஆவரேஜா ஸ்கோர்டு பெர் 1 ஓவர்ல 6 ரன்ஸ் வந்து கார்மிகன் ஸ்கோர் பண்றான். இப்போ ஆசிஃபோட ஆவரேஜ் ரன் ரேட் என்னது? ஆசிஃபோடதுக்கு வேற கலர் யூஸ் பண்றான். இன்ஃபேக்ட் இது யூஸ் பண்ணிக்கலாம். 77 runs in 11 overs corresponds to 11 overs. 11 overs. இப்போ 1 ஓவரில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாரு ஐயா? 1 ஓவரில் ஆசிஃப் வந்து லைக் இதுவும் டிவைட் பை 11 போடுங்க, இங்கேயும் டிவைட் பை 11 போடுங்க. இது ரெண்டும் சேம் ரேஷியோவில் இருக்குது, சேம் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. அதனால இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ போத் சைட்ஸ் டிவைட் பை 11 போட்டிங்கன்னா இங்கே 7 ரன்ஸ்னு வரும். ஸோ ஆசிஃப் வந்து ஒரு ஓவரில் 7 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறான். இவன் கார்மிகன் வந்து ஒரு ஓவரில் 6 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணுறான். ஸோ ஆசிஃப் ஸ்கோர்ஸ் பெட்டர். ஆசிஃப் தான் கிளியர் வின்னர் இதில். ஆசிஃப் ஸ்கோர்ஸ் பெட்டர் தேன் கார்மிகன். ஆசிஃப் தான் வின்னர். ஏன்னா இவன் ஒரு ரன் எக்ஸ்ட்ராவா ஸ்கோர் பண்றான் கார்மிகனோட, அவ்வளவுதான். ஆசிஃப் ஒரு ரன் எக்ஸ்ட்ராவா ஸ்கோர் பண்றதுனால ஆசிஃப் தான் பெட்டர். ஸோ ஹூஸ் ரன் ரேட் இஸ் பெட்டர்னு கேட்டிருந்தா நான் வந்து ஆசிஃப்னு சொல்லுவேன். இல்லை, ஆசிஃப். ஆன்சர் ஆசிஃப் தான். அடுத்த கொஸ்டின். அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் லைட்டா கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7 ரன்ஸ் பர் ஓவர் இவன் ஸ்கோர் பண்றான், 6 ரன்ஸ் பர் ஓவர் கார்மிகன் ஸ்கோர் பண்றான். அதனால தான் ஆசிஃப் தான் பெரிய ஆள். ஆசிஃப் தான் பெரிய ஆள். ஓகேவா? இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்பேஸ் கிளியர் பண்றேன். ஓகே, இப்படி கிளியர் பண்றேன். ஓகே, கரெக்டாக இருக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா 11th கொஸ்டின்ஸ் டேக்கிள் பண்ணலாமா? யூ பர்ச்சேஸ் 6 apples for ₹90 and your friend purchase 5 apples for ₹70. Whose purchase is better? இது அதே போன கொஸ்டின் என்ன லாஜிக் யூஸ் பண்ணோம் அதே தான். ஒரு ஆப்பிளுக்கு நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறோம், நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆப்பிள் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறான், அந்த லாஜிக் போட்டா முடிச்சது. இதுல என்ன லாஜிக்னா ரேட் at which you purchase one apple, rate at which you purchase one apple, இது கால்குலேட் பண்ணா முடிச்சது. கேம் ஓவர். பர்ச்சேஸ் ஒன் ஆப்பிள் இதுதான் கால்குலேட் பண்ணணும் நீங்க. இது கால்குலேட் பண்ண கேம் ஓவர். ஸோ ரேட்டட் வச்சு பர்ச்சேஸ்னா 6 ஆப்பிள்ஸ் கரஸ்பாண்ட் டு ₹90. இது என்னோடது. யூனா மீன் வச்சுக்கிறேங்க. 6 ஆப்பிள்ஸ் அட் கரஸ்பாண்ட்ஸ் டு ₹90. இப்போ ஒரு ஆப்பிள் எவ்வளோ வரைக்கும் வாங்குறானா? ₹90. சாரி, ₹90. ₹90. இப்போ ஒன் ஆப்பிள் எவ்வளோ வரைக்கும் வாங்குறான்? ஸோ பேசிக்காக இதுவும் ஒரே ரேஷியோவில் தான் இருக்குது, ஒரே ப்ரொபோர்ஷன், ஒரே ஈக்குவலன்ட் ரேஷியோவில் தான் இருக்குது, ஒரே ப்ரொபோர்ஷனாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனிப்புலேட் பண்ணலாம். டிவைட் பை 6 போடுங்க, இங்கேயும் டிவைட் பை 6 போடுங்க. ஸோ டிவைட் பை 6 போட்டால் ஒன்னு கிடச்சிரும், ஒன் ஆப்பிள் கிடச்சிரும். 90 டிவைட் பை 6 போட்டால் என்ன வரும்? 90 எப்படி எழுதலாம்? 30 into 3 எழுதலாமா? 30 into 3 டிவைடட் பை 6, 3 into 2. ஸோ இது 90, இது 6. ஸோ 3 ஆயிடுச்சுலாம் 15 வரும். ஸோ ஆன்சர் ₹15. ₹15. ஸோ ஒரு ஆப்பிள் ₹15க்கு நான் வாங்குறேன். என் ஃப்ரெண்டு ஒரு ஆப்பிள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறான்? 5 ஆப்பிள் வந்து ₹70 வாங்குறான். இது வேற கலர் யூஸ் பண்றான். என் ஃப்ரெண்டு வந்து 5 ஆப்பிள் ₹70 வாங்குறான். 5 ஆப்பிள் ₹70 வாங்குறான். ₹70 வாங்குறான். 4 ஆப்பிள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறான்? ஒன் ஆப்பிள் வந்து
இதையும் டிவைட் பை 5 போடுங்க. இங்கேயும் டிவைட் பை 5 போடுங்க. ஏன்னா இதுவும் ஈக்குவலன்ட் ரேஷியோல தான் இருக்கு. ஒரே ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ 70 டிவைட் பை 5 எப்படி போடலாம்? 7 into 10 டிவைட் பை 5 போடலாமா? ஸோ 10 டிவைட் பை 5 2 வரும். இங்க 2 அடிச்சிடலாம். ஸோ 7 to 2 14. ஸோ 14 ருபீஸ் வாங்கலாம். என் ஃப்ரெண்டு ஒரு ஆப்பில் 14 ருபீஸ் வாங்குறான். நான் அதே ஒரு ஆப்பில் 15 ருபீஸ் வாங்குறேன். ஸோ யார் சீப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா என் ஃப்ரெண்டு தான். ஸோ என் ஃப்ரெண்டு தான் பெட்டர். ஒரே குவாலிட்டியும் அசீவ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் ஒரே ஆப்பிள். ரெண்டு ஆப்பிலும் ஒரே குவாலிட்டி தான். என் ஃப்ரெண்டோட ஆப்பிள் ஒன்றும் ராட்டன் கிடையாது. ஸோ ரெண்டும் ஒரே குவாலிட்டின்னு அசீவ் பண்ணிக்கிட்டா மை ஃப்ரெண்ட் கெட்ஸ் பெட்டர் டீல். மை ஃப்ரெண்டு தான். மை ஃப்ரெண்டு. ஸோ ஆன்சர் இதான். மை ஃப்ரெண்டு தான் ஆன்சர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 10th கொஸ்டின் 11th கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் 10th கொஸ்டின் 11th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் போட போகிறோம் ஃப்ரம் எக்ஸைஸ் 3.3. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.